வியாபாரங்களை நீதி நியாயமா நடக்கும். புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட தொழில் அதுதான். அவங்களோட வேலை என்ன? வீடு பேசி கொடுக்குற, கடை பேசி கொடுக்குற, காணி பேசி கொடுக்குற, இத மாதிரி தான் அவங்களோட வேலை. அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க. நாங்க இப்படி ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு அது நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது. தெளிவா பேசிக்கோங்க. வியாபாரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல பேசி கதைச்சு ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம். அதுல உள்ளுக்கால விளையாடுறது இல்ல, தில்லு முள்ளி இல்ல, தெளிவா பேசப்பட்டுக்கொள்ளணும். விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது, வியாபாரம் முடிக்க வேண்டியது. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அது ஹராம் இல்ல, தாராளமா ஹலால். அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க காணி இருக்கு, எங்க எங்க கடை இருக்கு, எங்க எங்க என்ன இருக்கு, அவங்களோட கணாயத்து அதுல தான் போகுது. அல்ல அப்படி ஒரு முறையை ஒவ்வொருத்தருக்கு வச்சுக்கிறாங்க. அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளவு அநியாயம். அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க இருக்கும், பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு 3 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. முறையா இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது. இன்னொத்த பவுன பத்த வச்சு நாங்க நல்லா இருக்கிறது நடக்கவே இயலாத காரியம். நான் இதுக்கு முன்னாலே ஜும்மால ஞாபகப்படுத்தினேன். ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு வயிற்று வலி, தீராத வலி. எல்லா மருந்து குடிச்சிட்டார், எல்லா டாக்டரையும் காட்டி முடிச்சிட்டார். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார், உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்கிட்ட வேலை செய்யறவன சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும், சம்பளத்தை டைமுக்கு கொடுக்கறீங்க இல்லையா இருக்கும். அது சரியா கேட்டார். அவர் சொன்னார், அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர், அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னார். அந்த சகோதரர் சொன்னார், நீங்க அதை சரியா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட நோயை லேசா. அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார். அவரோட வயிற்று வலி எங்க போனேன்றே தெரியாது, எங்க போனேன்றே தெரியாது. அதனால கண்ணியமான சோதரே, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறார். அல்லாஹ் என்னை இன்றைக்கு மேல வச்சுக்கிறான், எனக்கு கீழே 4 பேரை வேலை செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு, அல்லாட ஏற்பாடு. அல்லாஹ் கேளும், எனக்கு கீழே வேலை செய்யறவனை ஏந்த இடத்துல கொண்டு வந்து என்னைய அவருக்கு கீழே கேளும். இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும், நபி சொன்னாங்க, இந்த உங்களோட சகோதரர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள். நீங்க சாப்பிடுறத அவருக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க. அப்படித்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும், அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும். தனக்கு கீழே வேலை செய்யறவர் அதிகமானவங்க மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க, ஜக்காத்தை கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது. நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் தாரேன், இப்படி தாரேன், அப்படி தாரேன் என்று நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமா வாங்க இயலாது. அது ஜக்காத். நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்கிறது அது வேற, அது உங்களோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கும். ஜக்காத் சல்லியால போனஸ் கொடுக்க இயலாது. சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ உங்களோட தொழில் மாதிரி, உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம். லாட்ச தந்திருக்கிறாங்க, பொறுப்பாக்கி இருக்கிறாங்க, கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க. அவங்க மிச்சம் கவனமாக, மிச்சம் பேணுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும். இல்லைண்டா அவங்க எடுக்கிற பணமும் ஹராமா போயிட்டு, தூள் வியாபாரம் செஞ்சு, ஐஸ் வியாபாரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம். நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவங்களுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டே நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான், அதுவும் ஹராம். எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேமோடு தந்திருப்பாங்க, 8 ஹவர் 6 ஹவர் இவ்வளவு நேரம் வேலை செய்யும். அப்ப அந்த கிடைக்கிற சம்பளத்தை மணித்தியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருவது. அப்ப ஒருத்தர் காலையிலே 1 மணித்தியாரம் எடுக்கிறார், மாலையிலே 1 மணித்தியாரத்தை வீணாக்குறார், போன்ல இருக்கிறார். வியாபார கவலையான விஷயம், முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்ல. முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க, சிரிப்பாங்க, ஒரு வியாபாரத்தை செய்வாங்க. இப்ப எல்லாரும் போன்ல அவங்க யார் யாரோடய தொடர்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு போகுது, சாமான் கேட்டு வாரா, சாமான் இருக்கி
இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே, அதுக்காக சாமான் இல்ல, வாரக்கிழமை வாங்க, முடிஞ்சு வர இருக்குது, சும்மா போய்க்கு சொல்றது அநியாயம், தவறு, இது குற்றம். அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை எதிர்பார்க்கல. தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும். டைம், நேரம், காலம், பொறுப்புகளை கொடுத்த அமானிதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி ஏதோ அவரு சரியா கவனிக்காட்டி அவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அவரை. ஆனா இவரது வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான். இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான். அதை கொண்டு இவரது கடமை இவர் செய்யறார். முதலாளி என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏண்ட பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா ஆகப்பெரிய ரப்புல் ஆலமீன் அவன் கையில தான் சகல நிலைமைகளும் இருக்கிறேன். அவன் எங்கட சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகள்ல பறக்கச் செய்வான்.